எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பவர் ட்ராக்ல இருக்கக்கூடிய ஹீரோ 60 சூப்பர் மேக்ஸ் டிராக்டருடைய ஃபார்மர் ஃபீட்பேக் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறாரு. நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டீசல் மைலேஜ் எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத கேட்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவிலும் கமெண்ட்ல வந்து நீங்கள் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது தான். அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கண்ணா. காரட்டாய், ஊர் காரட்டாய், பேர் வினோத். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு டூ வீல் டிரைவ் கூட நீங்கள் டிராக்டர் வாங்கியிருக்கலாம். எதனால் இந்த ஃபோர் வீல் டிரைவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? எங்க டூ வீலர் டிரைவ் வந்து நான் 2 வண்டி ஏற்கனவே வச்சிருந்தேன். வண்டி வந்து மாட்டிக்குது, இந்த கொலையில மாட்டிக்குது. 4 டிரைவ் வந்து ஃப்ரீயா போகுது. வண்டி அவ்வளோதான். மீதி எந்த அளவுக்கு வந்து சேர்ல வண்டி உங்களுக்கு போகுதுன்றீங்க? சேஸோட போகுதுங்க. அந்த நம்ம சேஸ் முட்டுற அளவுக்கு வண்டி போகுது. இது முற்ற அளவுக்கு ஆமா, வண்டி இந்த சேஸை தீட்டு தான் போகுது. மாட்டலையே வண்டி வண்டி மாட்டல. வண்டி எல்லா வண்டி இது கூட எல்லா வண்டி எந்த வண்டியும் போகல. இந்த வண்டி தான் போகுது. இந்த வண்டி மட்டும் தான் போகுது. உங்களுக்கு பெட்டரா இருக்கு இல்லையா? கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு ஓட்டுறதுக்கு. இப்போ இது வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிங்களா நீங்கள்? இல்லைங்க, பெயிண்ட் இல்லைங்க. இது நாங்கள் இங்கே கழுவலை சைடு வந்து பூரா அந்த வேலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாயம் பிடிச்சி அந்த வீல் ட்ரம் அதுமாரி கலர் மாறி போகுது, கலர் சேஞ்ச் ஆகுது. சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் 400 ஹவர்ஸ் வந்து ஓட்டிருக்கேன்னு சொன்னீங்க. இதில் அதிகமாக நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க? லொட்டோர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொட்டவேட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேண்ணா, ரொட்டவேட்டருக்கு அடுத்தபடி எது யூஸ் பண்ணுவீங்க? 5 பாயிண்ட் கலப்பை யூஸ் பண்ணுவோம். 5 பாயிண்ட் கலப்பை. ஆமாம். சரிங்கண்ணா, இப்போ 5 பாயிண்ட் கலப்பை வச்சு ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் வந்து ஓட்டுறீங்க? 7 மணி நேரம் ஓட்டுவோம் ஒரு 7 மணி நாளைக்கு. நேரம். 7 மணி நேரம் ஓட்டுறப்போ உங்களுக்கு வைப்ரேஷன் ஏதாவது இருக்குங்களா? எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க. ஆமாம். ஏன்னா 7 மணி நேரம் ஓட்டுறப்போ நீங்கள் இப்போ கட்டையை போட்டு நல்லா நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய அழுத்தம் கொடுக்குது இல்லை? அந்த அளவுக்குலாம் வந்து அழுத்தலாம் எதுவும் தரலைங்க. வண்டி வந்து சுமுத்தாக தான் போகுது. வேறு கட்டி சுமுத்தாக போகுது வண்டி நல்லா. ஓகே. வைப்ரேஷன் எதுவும் உங்களுக்கு? எந்த வைப்ரேஷன் கிடையாது. சரிண்ணா. ஆமாம். 5 கலப்பைக்கு எவ்வளோ வந்து மைலேஜ் கொடுக்குது? 5 கலப்பு வந்து வேர் கட்டை ஓட்டினா 6 கிலோமீட்டர் 6 லிட்டர் தருது ஒரு 1 ஹவருக்கு. வேர் கட்டினா இந்த ஆமாம், சவு கட்டை 6 லிட்டர் தருது ஒரு மணி நேரத்துக்கு. அடுத்து ரொட்டோட்ரு ஓட்டுறனா சேடைக்காருன்னா நல்லா சேடை நல்லா ஒலை அதிகமாக சேடைக்காருன்னா 5 லிட்டர் கொடுக்குது. அதே புழுதி ஓட்டினா 4 லிட்டர் போகுது. புழுதி ஓட்டினா 11 பாயிண்ட் கலப்பிக்கு வந்து 4 லிட்டர் போகுது. 4 லிட்டர் போகுது. ஆமாம். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து சவு கட்டை ஓட்டுறேன்னு சொன்னீங்க. சவு கட்டை ஓட்டுற நிறைய டிரைவர் வந்து சொல்லுவாங்க, டிராக்டர் வச்சிருக்கவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, வண்டி வந்து தூக்கி தூக்கி போடும், நோண்டுறப்போ நமக்கு நிறைய வைப்ரேஷன் ஆகும், உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு எப்படிலாம் ஃபீல் ஆகிருக்கு? எனக்கு இந்த வண்டி 4 டிரைவ் ஓட்டுறதுலேருந்து சவு கட்டை ஓட்டுறது கரெக்டாக நார்மலாக வண்டி போகுதுங்க. வண்டி உடம்பு தூக்கிலாம் போடலை. அதே ஃப்ரண்ட்டு வீல் தூக்கலை, கரெக்டாக வண்டி போகுது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஓகேண்ணா, இப்போ ரொட்டவேட்டர் ஓட்டுறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஆழம் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஃபுல்லாக ரெண்டு லீவரை ஃபுல்லாக தள்ளி விட்டு தான் ஓட்டுவேன். ஓகே. ஆமாம், வண்டி திணறாது. வண்டி கரெக்டாக போகும். ஓகே. ஃபுல்லாக ஆழம் விட்டு தான் ஓட்டுவோம். ஆமாம். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் மூல முடுக்கில் திரும்புறப்போ எங்கள் ஏடிடிசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு லிவர் இருக்குல்ல, அதை நீங்கள் போடுறப்ப எப்படி இருக்குது? மூல முடுக்கில் அதுவாக தூக்கிக்குதா? அது சென்சார் மேலே தூக்கிங்க. அது நான் டர்னு திரும்பும்போது அது கட் பண்ணும்போது சென்சார் மேலே தூக்கும் அது ஒன்று. ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் ரொட்டவேட்டர் வச்சு ஓட்டுறீங்கன்னா ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? கரெக்டாக 40 நிமிஷம். 40 நிமிஷம் ஓட்டிடுங்க. 40 நிமிஷம் ஒரு ஏக்கர் ஓட்டிடுவேன். ஓகேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் இந்த டிராக்டரில் 4 வீல் டிரைவ் ஆப்ஷனை எப்போல்லாம் வந்து எனேபிள் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து 4 வீல் டிரைவ் கையில் இறக்கி வழு ஓட்ட ஆரம்பிச்சோன்னா 4 வீல் டிரைவ் போட்டு தான் வழு ஓட்டுமா. போட்ட உடனே 4 வீல் டிரைவ் தான் ஓட்டுவீங்க? ஆமாங்க. ஓகே. சரி, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணதில்ல? 300 ஹவருக்கு இல்லை 350 ரூபா ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. சர்வீஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், சர்வீஸ் பண்ணும்போது 2 சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. வீட்டுக்கு அவ்வளோ தூரம் வந்தாங்க? ஆமாம். ஆமாம். உங்கள் நடுவில் இந்த 400 ஹவர்ஸில் உங்கள் நடுவில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து சர்வீஸ் பண்ணாங்களா? வண்டி எடுத்து 7 மாதம் ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வண்டி 400 ஹவர் ஓடி இருக்குது. சர்வீஸ் மட்டும் ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணி வரோம் வண்டி. நம்ம வண்டி கரெக்டாக போகுது, தெளிவாக போகுது வண்டி. ஆமாம். 400 ஹவர்ஸ் எந்த பிரச்சனை வந்தது கிடையாது. இது வரைக்கும் வந்தது கிடையாது. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் இந்த ஹீரோ 60 டிராக்டர் வாங்கினீங்க. இது வாங்கினதுலேருந்து வேறு எந்த வண்டி கூட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கம்பேர் பண்ணி ஓட்டிருக்குங்க. ஓட்டிருக்கீங்களா? நோவா 605 கூட ஓட்டியிருக்கேன். வண்டி வந்து 2 ஈக்குவல் வச்சு ஓட்டியிருக்கேன். அந்த வண்டி போகலை. அது 2 ஈக்குவல் வச்சு போக அது வந்து சேத்துல வந்து வண்டி சுற்றுது, வண்டி போக மாட்டுது. நம்ம வண்டி நல்லா போகுதுங்க. ஓகே. இப்போ சேத்துல நீங்கள் சொன்னீங்க, இப்போ சேத்துல எந்த கியர் வச்சு அப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு தான் போட்டு ஓட்டுவேன் சேத்துல. ஹைலியா லோவில் மீடியத்தில்? லோவில் வந்து கியர் போட்டு தான் சேத்துல ஓட்டுவீங்க. அதுக்கே வந்து போகல, அது வண்டி போகலை. ஓகேண்ணா.